உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். சாதியை ஒழிப்போம், சமதர்மத்தை வளர்ப்போம். அது தொடர்பாக தான் நம்முடைய கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் இன்று அறிக்கை விடுத்துள்ளார். ஆணவ கொலைகளை சட்டப்படியான கடுமையான தண்டனை மூலம் தடுப்பது மிக மிக அவசரம். இந்த வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தந்த நீதிபதிக்கு பாராட்டு. இந்த உத்தரவு விரைந்து வினையாற்ற அரசிற்கு நல்வாய்ப்பாக அமைய வேண்டும் என ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் குழந்தைகளுக்காக பள்ளி குழந்தைகள் தங்களது மத அடையாள சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னது மிகுந்த பாராட்டுக்குரியது என்றும் இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குரலிசை காவியம் படைத்து சாதனை புரிந்த லிடியன் இப்போது லண்டனில் சிம்போனி இயற்றி சாதித்துள்ளார். திறமை மிகு இளைஞனுக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வகுப்பறை என்பது பாடங்களை மட்டுமல்ல வாழ்க்கையும் கற்பிப்பதே என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஸ்வயம் போன்ற இணைய வழி தளங்கள் மூலம் தங்கள் கல்விக்கான மதிப்பீட்டு அளவுகளின் ஒரு பகுதியை மாணவர்கள் பெறலாம் என்று டெல்லி பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு அப்பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கங்கள் ஒன்றான செயல்பாடு மற்றும் மேம்பாட்டிற்கான கல்வியாளர் ஆசிரியர் சங்கம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடக்கோரி ஒன்றிய மாநில அரசுகள் பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்கு திருட்டை தொடர்ந்து சீட்டு திருட்டில் ஈடுபடும் பாஜக வடகொரியா போல் ஜனநாயகம் அழிக்கப்படுகிறது என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கடும் மின்வெட்டால் விவசாயிகளுக்கு கடும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது என பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார்.